இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் மோட்டோ மொபைல் வாங்க ஆரம்பிச்சுட்ருக்கோம். உங்களுடைய மோட்டோ மொபைலில் உங்ககிட்ட இருக்கிற ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் ஃப்ரீ டைமில் பார்க்கலாம் அப்படின்னா, நம்மக்கிட்ட கேலரி அப்படிங்கிற ஒரு ஆப்பே இல்ல. நீங்க போயிட்டு உங்களுடைய ஆப் ஸ்டோரில் செக் பண்ணா கூட நமக்கு பார்த்தீங்கன்னா, அந்த கேலரி அப்படிங்கிறதே கிடையாது. இப்படி இருக்கிற பட்சத்தில எப்படி உங்களுடைய மொபைலில் கேலரி அப்படிங்கிற ஒரு ஆப்பை எனேபிள் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இதில பார்த்தீங்கன்னா, நமக்கு 2 டைப்பா பார்க்க முடியும். ஒருவேளை உங்க ஃபோட்டோஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ல உங்க மொபைல்ல இருக்கிற ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே நீங்க வந்து செக் அவுட் பண்ணிக்க முடியும். இல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃபைல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்கு. இது ஃபைல் மேனேஜர் சொல்லுவோம்ல அதுதான். பட் மோட்டோ தரப்புலேருந்து நமக்கு எந்த ஒரு ஃபைல் மேனேஜர் ஆப்பும் குடுக்கல. அவங்களே அஃபிஷியலாவே குடுக்கறதுக்கு பதிலா கூகுளோடைய ஃபைல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப்பை யூஸ் பண்ணியும் நீங்க உங்களுடைய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் நீங்க வந்து பார்த்துக்க முடியும். இல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க மொபைல்ல கேலரி ஆப் தான் எனக்கு வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, டைரக்ட்டா உங்களுடைய Play Store ஓப்பன் பண்ணிக்கோங்க. அங்க நமக்கு Google Gallery அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்கு. இந்த ஒரு ஆப்பை நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதுவும் நம்ம மொபைல்ல இதுக்கு நீங்க பழைய மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, அதுல வந்து கேலரி ஒண்ணு இருக்கும்ல, சேம் அதே போல தான் இதுல இருக்கும். இப்ப நீங்க இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு பர்மிஷன் குடுத்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு கேமரா ஃபோல்டர் ஆர்டரா வந்திருக்கும். நமக்கு எந்தெந்த ஆப்லேருந்து நம்ம இமேஜ் டவுன்லோட் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் சரி, இல்லை அப்படின்னா வாட்ஸ்அப் இமேஜ் வீடியோஸ் எல்லாமே நமக்கு தனித்தனியாக வந்து காட்டுறோம். இது நமக்கு வந்து அஃபிஷியலாக வந்து குடுக்கல. பட் இருந்தாலும் நீங்க Play Storeல இருந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த கூகுளுடைய கேலரி அப்படிங்கிற ஒரு ஆப்பை. இதை யூஸ் பண்ணி நீங்க உங்க மொபைல்ல கேலரி ஆப் மாரி யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஒரு ஆப்போட லிங்க் இன்கேஸ் உங்களுக்கு வேணும்னா வீடியோ கீழ இருக்க டிஸ்கிரிப்ஷன் குடுத்துருக்கேன். இல்ல நீங்க Play Storeல போய் கூட இந்த ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி உங்களோட மொபைல்ல கேலரியை எனேபிள் பண்ணிக்கோங்க.